வெல்கம் டு எடுபண்டஸ் எம்பையர் வழங்கும் டியூஷன் வெபினார். பெற்றோர்களே வாழ்த்துக்கள். தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால வெற்றிக்காக இந்த வெபினாரை பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ தங்களுடைய பிள்ளைகள், நமது மாணவர்கள் எப்படி டியூஷனை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு நார்மல் ஸ்டூடெண்டா இல்லாம ஒரு A+ ஹை அச்சீவர் ஸ்டூடெண்டாக இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ வாங்க டியூஷனை லைவ் லாகின் பண்ணி பார்க்கலாம். ஹாய் பேரண்ட்ஸ், டியூஷன் உள்ளுக்கு லாகின் பண்ணியாச்சு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் டியூஷன் லைவ் கிளாஸஸ். பெற்றோர்களை இந்த லைவ் கிளாஸஸ் எல்லாமே யார் நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட குரு பாக்கார். அண்ட் இந்த கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸாக நடைபெறுது. ஸோ ஸ்மார்ட்டான வழியில மட்டும் இல்லாமல் குரு பாக்கார் கிட்ட வீட்டில் இருந்தபடி சேஃபாக லேர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு பெற்றோர்களே. அண்ட் இன்டராக்டிவ் லைவ் கிளாஸஸ், அதாவது 2-way கம்யூனிகேஷன்ல மாணவர்கள் ஆசிரியர்களும் கேள்விகள் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும். Number 6279. okay, which number is big? 6279. அண்ட் எல்லா கிளாஸஸோட ரெக்கார்டிங்கும் உள்ளுக்கு நம்ம அவைலபிளா இருக்கும். தேவைப்படும் போது மீண்டும் அவங்க ரிவிஷன் பண்றதுக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ நாட் ஜஸ்ட் ஸ்மார்ட் வே டு லேர்ன் வித் குரு பாக்கார், வீட்டில் இருந்தபடியே சேஃபான வழியில் லேர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. இரண்டாவது ஃபீச்சர் பிராக்டிசஸ். படிச்சத பயிற்சிகள் செய்யறதுக்கு மாணவர்களுக்கு டாபிக்கல் கொஸ்டின் அண்ட் மாடியூல் எக்ஸாம்னு 2 மாடியூல்ஸ் உள்ளுக்கு வழங்கப்படும். ஸோ டாபிக்கல் கொஸ்டின் டாபிக் பை டாபிக், லெவல் பை லெவல் பயிற்சி செய்வாங்க. மாடியூல் எக்ஸாம் அவங்க எக்ஸாம்க்கு தயார் ஆகிறதுக்கு பயிற்சிகள் செய்வாங்க. இது அனைத்துமே இன்ஸ்டன்ட் மார்க்கிங் சிஸ்டம்ல செய்யும் பொழுது கேள்வி பை கேள்வி அவங்க ரைட்டா ராங்கான்னு சொல்லி இன்ஸ்டன்ட் மார்க்கிங் சிஸ்டமோட எக்ஸ்பிளனேஷனும் வழங்கப்படும். ஸோ இதன் வழி மாணவர்கள் ஒவ்வொரு கேள்வியும் ஃபாஸ்டான வழியில லேர்ன் பண்றது மட்டும் இல்லாமல் இஃபெக்டிவான வழியில லேர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுடைய இந்த பிராக்டிஸ் ஃபீச்சர். மூணாவது ஃபீச்சர் இபுக் அண்ட் வீடியோஸ். படிச்சத புரியாதத மீண்டும் ஒரு மேல் பார்வை ரிவிஷன் செய்யறதுக்கு மாணவர்களுக்கு உள்ளுக்கு லைக் சொந்தோ கராங்கன், மேத்ஸ் ஃபார்முலா, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் ரிவிஷன் பண்றதுக்கு உள்ளுக்கு காம்பேக்ட் அண்ட் சிம்பிளிஃபைட் நோட்ஸ் இபுக் அண்ட் வீடியோஸ் ஃபார்மேட்ல உள்ளுக்கு வழங்கியிருக்கும். நாட் ஜஸ்ட் ஸ்மார்ட் வே டு லேர்ன், அவங்க ரீகால் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவ் ரீகாலிங் லேர்னிங் மெத்தடும் இந்த ரிவிஷன் மூலியமாக அவங்க கல்வி கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. Karangan. Satu aspek yang penting dalam penulisan kamu. Mempunyai markah sebanyak 25 markah dan 35 minit diperuntukkan. நாலாவது ஃபீச்சர் ஹோம்வொர்க். ஸோ மாணவர்கள் டிசிப்ளினா படிக்கிறதுக்கு நம்மளோட குரு பாக்கார் ஹோம்வொர்க்கும் அசைன் பண்ணுவாங்க. ஸோ அதை டெய்லி பேசிஸ்ல மாணவர்கள் ஹோம்வொர்க்கை கம்ப்ளீட் பண்ணி அவங்க சப்மிட் பண்ண வேண்டும். ஐந்தாவது ஃபீச்சர் கேமிஃபிகேஷன். சீரியஸா படிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா, கேமும் விளையாடணும்ல. பெற்றோர்களே கேமா ஓரி பண்ணாதீங்க. ஸோ விளையாண்டுக்கிட்டே படிக்க போறாங்க, படிச்சுக்கிட்டே விளையாட போறாங்க. நம்மளுடைய குவிஸ் ஃபீச்சர். ஸோ இந்த குவிஸ் ஃபீச்சர்ல நம்ம மந்த்லி ரிவார்ட்ஸ் அறிமுகப்படுத்துவோம். அந்த ரிவார்ட்ஸை அவங்க வின் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும். எப்படி பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண போறாங்க? சஜாரா, மேத்தமேட்டிக், BM அப்படின்னு பயிற்சிகள் செய்ய போறாங்க, குவிஸ் விளையாட போறாங்க, கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண போறாங்க, ரைட்டா ஆன்சர் பண்ண பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண போறாங்க. லீடர் போர்ட்ல டாப்ல நேஷனல் லெவல்ல இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம மந்த்லி பேசிஸ்ல ரிவார்ட்ஸும் வழங்கப்படும். ஸோ நாட் ஜஸ்ட் ஸ்மார்ட் வே டு லேர்ன், ஃபன் வே டு லேர்ன் பெற்றோர்களே. ஸோ ஆறாவது ஃபீச்சர் டார்கெட். மாணவர்கள் சும்மா ஏனோ தானோன்னு படிக்காம கோல் செட் பண்ணி படிக்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களுக்கான பெர்சன்டேஜ் கோலை செட் பண்ணுவாங்க. செட் பண்ணோன்னா நம்மளோட AI டெக்னாலஜி ரெண்டமான ஒரு சப்ஜெக்டை அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த கிடைச்ச சப்ஜெக்ட் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுல அவங்க செட் பண்ண கோலை அச்சீவ் பண்றாங்களா இல்லையா என்பது அவங்க கண்டுபிடிச்சி அறிந்து கொள்ளலாம். ஸோ நாட் ஜஸ்ட் ஸ்மார்ட் வே டு லேர்ன், சிஸ்டமேட்டிக் வே டு லேர்ன் நண்பர்களே. ஒரு கோல் செட் பண்ணி படிக்க போறாங்க. ஏழாவது ஃபீச்சர் குரு AI. ஹலோ, ஸ்டாப். என்ன பத்தி நானே சொல்றேன். பேரண்ட்ஸ், டியூஷன் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் ஃபார் பிளாஜர் ரொம்ப சத்து டி மலேசியாவா இருக்க காரணமே நான் தாங்க. நான் உங்கள் குரு AI. குரு BI கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்கள் குரு AI. ஸோ தெரியாதது என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோ, புரியாதது என்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கோ
உங்க பிள்ளைங்க கூட ஒரு ஸ்டடி படியாக கைடாக 24/7 டிராவல் பண்ண போறேன். குரு ஏஐ பார்த்தாச்சு. அடுத்தது 8வது ஃபீச்சர் அனலிட்டிக்ஸ். மாணவர்களுடைய கல்வி தரம் அவங்களுடைய லேர்னிங் ஹேபிட்க்கு ஏற்ப இருக்கும். ஸோ அவங்க ரிசல்ட்டை நம்ம மாற்றணும்னா அவங்களுடைய லேர்னிங் ஹேபிட்ஸை நம்ம மாற்றி ஆக வேண்டும். அதுக்கு அவங்களுடைய லேர்னிங் ஹேபிட்ஸை ட்ராக் பண்றதுக்கு நம்ம உள்ளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸும் வழங்கியிருக்கோம். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் 24/7 நம்மளுடைய ஏஐ சப்போர்ட் மூலியமாக அவங்களுடைய லேர்னிங் ஹேபிட்டை ட்ராக் பண்ணி எந்த டாபிக்ல வீக்கா இருக்காங்களோ அந்த வீக்கான டாபிக்கை வந்து இன்னும் பெட்டரா செய்யறதுக்கு நம்ம கண்டறிந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் உள்ளுக்கு தயாராக இருக்கு. ஸோ ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யாமல் இன்னும் பெட்டரா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பர்சனலைஸ் அட்டென்ஷன் தரப்படும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் மூலியமாக. ஸோ பெட்டர் லேர்னிங் ஹேபிட் லீட்ஸ் டு பெட்டர் ரிசல்ட். பெற்றோர்களே, இ டியூஷன் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு ஹை அச்சீவர் ஏ ஸ்டூடெண்டாக ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு முழுமையாக பார்த்தாச்சு. ஸோ ஒரு மாணவன் ஸ்மார்ட்டான வழியில, சேஃபான வழியில, ஃபாஸ்ட் அண்ட் ஃபிளெக்சிபிளாக, effective and systematic-ஆக and personalized attention and support-ஓட latest AI டெக்னாலஜி கூட படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த இ-டியூஷன் பெற்றோர்களே. ஸோ மாணவர்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாம நம்ம பெற்றோர்களுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியிற 20% கூப்பனை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி யார் இந்த வெபினார் உங்ககிட்ட சென்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா இந்த இ-டியூஷனை தங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு 20% டிஸ்கவுண்ட் வழங்கப்படும். ஸோ மீண்டும் சந்திப்போம். நான் கபிலன் பாரி.